டிஎன்பிஎஸ்சியில் இந்த ஏரியா ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதில் 59th பாருங்களேன், தவறானது எது? ரவுலட் சட்டத்தினை கருப்பு சட்டம் என காந்தியடிகள் கூறினார். ஃபஸ்ட்டு கொஸ்டினே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம்னு சொன்னது யாருன்னா காந்தி சொன்னார். இது சரியானதா அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது தான். அடுத்தது 1919 ஏப்ரல் 6 காந்தி போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார். எதற்காக அப்படின்னா ரவுலட் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டி அதற்காக அழைப்பு விடுத்தது எப்போ அப்படின்னா 1919 ஏப்ரல் 6. அதே மாதிரி சி ஆப்ஷன் பாருங்கள், அதுவும் கரெக்டு தான். இந்த போராட்டம் அமிர்தசரஸ் மற்றும் லாகூர் ஆகிய பகுதிகளில் தீவிரமாக நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தீவிரமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் கரெக்டு தான். அதே மாதிரி அமிர்தசரஸ் மற்றும் லாகூரில் தீவிரம் அடைந்தது. அடுத்த பாயிண்ட் 1919 ஏப்ரல் 6 சத்யபால் மற்றும் சாய்புதீன் கிஜ்லு என்ற உள்ளூர் தலைவர்களை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது சரியாக எப்போ அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1919 ஏப்ரல் 9 தான் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஏப்ரல் 6 காந்தியின் அழைப்பு, ஏப்ரல் 9 தான் 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக தான் ஜாலியன்வாலாபாக் அப்படின்ற பகுதியில் ஏப்ரல் 13 மக்கள் எல்லாம் ஒன்றா கூடுறாங்க. அன்னைக்கு கூடுற நாள் பைசாகி அப்படிங்கிற சீக்கியர்களின் அறுவடை திருநாளும் இருக்குது. நம்ம பொங்கல்னு சொல்கிற மாதிரி அவங்க பைசாகின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அறுவடை திருநாளில் மக்கள் எல்லாம் ஒன்றா கூடியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் பஞ்சாபில் துணைநிலை ஆளுநராக இருந்தது யார் அப்படின்னா மைக்கேல் ஓ டயர் அப்படின்றவர் இருந்திருப்பார். ஓகேவா? ஸோ அந்த டைமில் தாக்குதல் நடத்தினது யாருன்னா ஜெனரல் ரெஜினால்டு டயர். அவர் பார்த்தோம்னா தாக்குதலை நடத்தினது ரெஜினால்டு டயர் தான். ஓகேவா? ஸோ இந்த நிகழ்வை கேட்ட சுப்பிரமணியன் வீரத்திருமகன் பட்டத்தை திருப்பி கொடுத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சுப்பிரமணியன் அப்படின்றது கிடையாது, ரவீந்திரநாத் தாகூர் தான் என்ன பண்ணியிருப்பார்னா வீரத்திருமகன், அதாவது நைட்வுட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பட்டத்தை திருப்பி கொடுத்தது யார் அப்படின்னா நமக்கு ரவீந்திரநாத் தாகூர். அதே மாதிரி காந்தியும் ஒரு பட்டத்தை திருப்பி கொடுத்துருப்பாரு. அது என்ன பட்டம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.